கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? 25ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு சந்திரன் வரார். இப்போ 2ஆம் இடத்துக்கு சந்திரன் வரும் பொழுது குடும்பத்தில் ஒரு சுபிச்சமா இருக்கும். அங்கே கேது இருக்காருன்னு பயப்பட வேணாம். கேது மெல்லிய இருட்டு, சந்திரன் வேற நல்ல ஒளியா வர்றாரு. ஒளி தத்துவமா புரிஞ்சுக்கிறனுங்க. இதே அமாவாசைனா நல்ல பலன் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறலாம். இப்போ 2ஆம் இடம் சம்பந்தமான விஷயங்கள், வியாபாரிகள் எதுனா கொடுத்த பாக்கி ரொம்ப நாள் வரலையா, சமீபத்தில் ரொம்ப நாளுங்கிற அமைப்புக்கு இல்லாட்டாலும் சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்து வாங்குற வியாபாரிகள் இருப்பாங்களோ, அவங்க சக்திக்கு தகுந்தவாறு இப்போ வார தொடக்கத்திலே கொடுத்துருவாங்க. அப்போ தானே நீங்கள் அந்த வாரத்துக்கு உண்டான பொருளை வாங்கி டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அப்படிங்கிற அமைப்பு 2, குடும்ப சந்தோஷம், குடும்பத்துக்கு நல்லது, நல்ல ஒரு சிறப்பான அமைப்பாக பொருள் வாங்குறது கொள்வது, குடும்ப தேவைகளுக்கு சிறப்பாக 2ஆம் இடத்துல நடக்கும். அடுத்து 26, 27 தேதியில் 3ஆம் இடத்துக்கு வருதுங்க. முயற்சி பலிக்கும். சகோதர அமைப்புகள், ஒரு உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய தன்மைகள், ஒரு பொருள் அது வாங்கணும், நகைப்பொருள் வாங்கணுமா, ஒரு ஆடம்பர பொருள் வாங்கணுமா, அந்த பொருளை அன்னைக்கு நம்ம வாங்கிக்கிறலாம். 26, 27 தேதிகளில் கிரகங்கள்கிட்ட காட்டுற வழியில் போனோம்னா நமக்கு வெற்றிங்க. போகலாமா போகக்கூடாதா, செய்யாமல் செய்யக்கூடாதா, கிரகங்கள் தெரிவிக்கும். 3ஆம் இடத்துல இல்லறம் சிறக்கும், தாம்பத்தியம் சிறக்கும். இல்லை இந்த அமைப்பெல்லாம் நம்ம சொல்லிடலாம். சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 28, 29 தேதிகளில் 4ஆம் இடத்துல சந்திரன் வராரு. 4ஆம் இடத்துல சந்திர மங்கள யோகம் ஏற்படுது. செவ்வாயும் சந்திரனும் பார்த்துக்கிறது மங்கள யோகம் ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும். அப்போ உங்களுக்கு பிள்ளைகளால் லாபம், தொழில் அபிவிருத்தி, மிகப்பெரிய உங்கள் ஜாதகம் ஒத்துழைக்கும் பட்சத்தில் கூடிய விரைவில் 2 தொழில் இருக்கிறதை விரிவுபடுத்துறது, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிறது. சரியா? பிள்ளைகளுக்கு வயசுக்கு தக்கன அவங்க பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். ஏற்கனவே அது ஃபிக்ஸ் பண்ணி தான் நடக்கும். இன்னைக்கு அந்த அமைப்பில் நடக்கும். இல்லைன்னா அந்த எண்ணங்கள் உருவாகும். எண்ணங்கள் செயல்கள் ஒரு வாரத்தில் எல்லாமே நடந்துடாது. இந்த எண்ணங்கள் வரும். அதுக்கான திட்டத்தை நீங்கள் திட்டமிடுவீர்கள். அது அற்புதமான அமைப்பு. ஏன்னா 4ஆம் இடத்துல சந்திரன் பௌர்ணமியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு. செவ்வாயும் பார்க்குறாருல, மங்கள யோகம் சொன்னோம்ல, மங்கள யோகமும் குருசுவன் 2 பேருமே சேர்ந்து பார்க்குறாங்க. 4ஆம் இடத்துல கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மேலோங்கும். வீடு வாகனங்கள், வாகனம் ரிப்பேர் பண்ணிக்கலாம், புதிய வாகனம் வாங்கலாம், வாகனத்துக்கு வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கும். யாராவது கொடுத்துட்டு நீங்கள் பிறகு கூட கொடுங்க அப்படிங்கிறது. வாகன சுகங்கள், தாயாருடைய நலம், தாயாரை நமக்கு பார்க்கவே முடியல அப்படின்னு மனசு இதாக இருக்க, நீங்கள் தாயாரை பார்க்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எல்லாமே பிராப்தம் தான்.